பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சுங்க. பண்டமாற்று முறை மூலமா மனிதன் தனக்கு என்ன பொருள் தேவையோ அத குடுத்து மாத்திக்கிட்டாங்க. அதுல வந்து என்ன ஒரு சலுப்பு சங்கடம், என்ன ஒரு சரியான ஒரு இது இல்லன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 10 மூட்டை நெல்லு வேணும். ஓகேங்களா? இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, 2 மூட்டை கோதுமை வேணும். நாங்க 2 பேருமே போறோம். எங்ககிட்ட இருக்கிற 100 ஆடு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு 10 ஆட கொண்டு போய் குடுக்குறோம். அங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 2 வேணுங்கிற பொருள் வாங்கிக்கிறோம். அவங்க பக்கத்துல வந்து கோழி, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஏமாந்து போறாங்க. இத வித்து அவங்க பண்டமாற்று போய் தான் அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடணுங்கிற நிலைமையில, அவங்க கிட்ட யாருமே வாங்கல. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாடும், அந்த ஆடும், கன்னுக்குட்டி அதெல்லாம் அப்படியே நின்னு போச்சு. கோழி நின்னு போச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருக்கு என்ன தேவையோ அது முழுசா போய் சேரல. அப்ப அவங்க வீட்ல இருக்கிற சாப்பாடு தேவை அப்படிங்கிறது நிறைவாகல. இந்த மாரி ஒரு சிஸ்டத்த ஒழிக்கணும், இந்த ஒரு சிஸ்டத்த மாத்தணுங்கிறதுக்கோசரம் தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. நம்ம பணத்த குடுத்து எது வேணா வாங்கிக்கலாம். பண்டமாற்று முறையில கத்திரிக்காய் குடுத்துட்டு தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி வாங்கிட்டு போனா, வெங்காயம் கொண்டு வந்தவங்க எங்க போவாங்க? ஏமாந்து போயிற மாட்டாங்களாங்கிற மாரி தான் வந்து பண்டமாற்று முறைய ஒழிச்சு காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. காயின் அப்படிங்கிறத கொண்டு வந்தது, அத அப்படியே நோட்டா மாத்துனாங்க. அதுக்கு ஒரு சில மதிப்புகள குடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து பேங்க்ல போட்டு வைக்க சொன்னாங்க. அதுக்கு தனியா வரி கட்ட சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அனைவருமே ஃபோன்ல கூகுள் பே, ஃபோன்பே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்த கட்டமா எங்க போயிருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிட்காயின். அதாவது உருவம் இல்லாத பண பரிவர்த்தனை. ஓகேங்களா? அது உருவம் இல்ல. அதுக்கு வந்து பிட்காயினுக்கு உருவங்கிறது கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட் மாரி தான். நம்ம பிட்காயின்னு ஒரு விஷயத்த வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும்போது அதோட விலை ரூ. 1. இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல ரூ. 40,00,000லாம் போகுதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுக்கு ஃபியூச்சர் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல இருக்குது. எதிர்காலத்தில அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின்ங்கிற பேர வச்சு நெறைய பேர் மோசடி அப்படிங்கிறத ஏமாத்திட்டு வராங்க. ஆந்திராவுல, கர்நாடகால, பெங்களூர்ல, பாண்டிச்சேரி இப்படி நெறைய இடத்துல பார்க்குறோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உண்மையான ஆளுங்களுடைய அடையாளத்த வச்சு போலியான ஆட்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள கொண்டு வந்து இப்ப நம்மளே பார்க்குறோம் இல்லைங்களா? நிதி நிறுவன மோசடி அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து ஏமாறுறாங்க. மக்கள்ட்ட போய் வாங்கி ஏமாறுறாங்க. இந்த மாரி ஏமாறுறதெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிட்காயின் வாங்கி ஏமாறுறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும் இல்ல, நடுத்தர குடும்பத்த சேர்ந்தவங்க தான். பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைங்கிறது யாரையுமே விடாதுங்கிற மாரி, இன்னைக்கு எத்தன சினிமா படம் எடுத்தாலும் மக்கள் அப்படிங்கிறவங்க மாறவே மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு 1 வருஷம் பழகிட்டான் அப்படின்னா, நம்பி ஏமாறுறது தான் தமிழனுக்கு ரொம்ப பழகுன விஷயமாச்சே. இவரெல்லாம் ரொம்ப நல்லவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பணத்த குடுத்து ஏமாந்து போயிடுறாங்க மக்கள்.